2025 தங்கத்தின் விலை அசுர வேகத்தில் ஏறிச்சு. வருடத்தின் ஒவ்வொரு நாளும் என் மனைவி என்னை திட்டாத நாளில்லை. ஏன் தெரியுமா? ஆக்கத்திறனோ வளர்ச்சியோ இல்லாத தங்கம் லாபம் அளிக்காது. ஸோ தங்கத்தின் முதலீடு செய்யக்கூடாதுன்னு வாரன் பஃபெட் அடிக்கடி சொல்வார். முதலீட்டு விஷயத்தில் நான் பஃபெட்டின் பரம பக்தன். என் போர்ட்ஃபோலியோவில் பங்குகள், எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் இவை தான் பிரதானம். ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடையாது. என் துரதிருஷ்டம் 2025 பங்கு சந்தை கொடுத்த லாபம் 11% மட்டுமே. ஆனால் அதே வருடம் தங்கம் கொடுத்த லாபம் 74%. தங்கத்தில் ஏன் முதலீடு செய்யலன்னு மதிப்பிற்குரிய என் மனைவியார் என்னை கரித்து கொட்டியது நியாயம்தானே? இதிலிருந்து எனக்கும் என்னை போன்ற மற்ற முதலீட்டாளர்களுக்கும் கிடைக்கும் படிப்பினை என்ன? வெவ்வேறு சொத்து வகைகளில் முதலீடு. ஒரு குறிப்பிட்ட சொத்து வகை குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேக்க நிலை அடைந்தாலும் மற்ற வகை முதலீடுகள் லாபத்தை அளிக்கும். ஓவரால் போர்ட்ஃபோலியோ நிலையாக லாபகரமாக இருக்கும். என் முதலீட்டின் ஒரு பகுதியை இப்போ நான் தங்கத்துக்கு ஒதுக்கியிருக்கேன். வாரன் பஃபெட்டின் வாக்கை வேத வாக்கா மதித்த எனக்கு இப்போ மனைவி சொல்லே மந்திரம்.